வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடினார். எங்கே? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், சென்னையில். 5 நட்சத்திர ஹோட்டல். சாதாரணமான சர்ச்சில் போயெல்லாம் அவர் கொண்டாடல. சமத்துவ கிறிஸ்மஸ். மற்ற ஆட்கள்லாம் கூட்டி கொண்டாடினார். இப்போ அவங்களுடைய ரசிகர்கள் என்ன சரி, அது அவரோட உரிமை, அதை விட்டுறலாம். அவர் கட்சியினோட உரிமை, அவருடைய தனிப்பட்ட விருப்பம், இதெல்லாம். இப்போ அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சமத்துவ பொங்கல் கொண்டாடுவாரா? கொண்டாடணுங்களே. சமத்துவம்னா எல்லாத்துக்கும் சமத்துவமாக இருக்கணுங்களே. இப்போ சமத்துவ பொங்கல் கொண்டாட சொல்லி அவருடைய ரசிகர்கள், நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ரசிகர்கள்லாம் அவளோட வேறு இருப்பாங்க, தேர்தல் வந்துடுச்சு, நம்ம கூட்டணி தாட்டணி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் சமத்துவ பொங்கல் ஒன்று கொண்டாடினா நிறைய வாக்குகள் கிடைக்கும்னு அங்கங்கே இருக்க மாவட்டத்தில் இருக்கவங்களாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா மாவட்டத்துலேயுமே நீங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறது அப்படிங்கிறத விட கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. யார்? தலைமை கழகத்துலேருந்து. இதெல்லாம் நமக்கு வந்த தகவல் தான். தவக தலைமை இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கொண்டாடிக்கங்க, மாவட்ட தலைநகரில் கொண்டாடிக்கங்க, அல்லது கிராமம், ஒன்றியம், இந்த மாதிரி எங்கெங்கே ஹெட்டாக இருக்கீங்களோ ஒன்று கூடி நீங்கள் கொண்டாடிக்கங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் கொண்டாடுறது இருக்கட்டும், நம்ம தாவேக்க அலுவலகத்தில் கொண்டாடணும். நீங்கள் பொங்க வைக்கிற மாதிரி அந்த கரண்டியை இப்படி பானைக்குள்ளே சுற்றி எடுக்கிற மாதிரி எல்லா தலைவர்களும் போஸ் கொடுப்பாங்க இல்லையா, நெருப்பே புகஞ்சிருக்காது. நம்ம புத்திசாலி முதல்வர் ஸ்டாலின்லாம் அடுப்பில் நெருப்பே புகஞ்சிருக்காது, இப்படி கண்டி விடுற மாதிரி ஒரு போட்டெல்லாம் போடுவார். அதான் புத்திசாலித்தனம் அவருக்கு. அது மாதிரி நீங்கள் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதை பற்ற வச்சு அப்படி இப்படின்னு எதாவது பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு தரப்பு சரி பானையோட ஒரு சொல்லுங்கள், அதையும் மீடியாவில் போட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக்கி விட்ருவோம், சமத்துவ பொங்கல் கொண்டாடினார் அப்படின்னு. ஆனால் என்ன முக்கியம்னா, பனையூருக்கு எல்லோரும் பானை எடுத்துகிட்டு வந்துருக்கு, பானை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னா பனையூரை நோக்கி எல்லோரும் பானையோடு போகிறாங்க. இப்போ அதுக்கு ஓரளவுக்கு முடிவாயிருக்கு. ஆனால் இன்றைக்கி சம்மன் வந்துடுச்சு, 12ஆம் தேதி இருக்கணும்னு. இப்போ பொங்கலை எங்கே கொண்டாடுறது? பனையூர்லையா, டெல்லியிலையா, இல்லை எங்கே வச்சு கொண்டாடுறது? ஒருவேளை அந்த சிபிஐ என்கொயரியோட நாட்கள் நீடிச்சதுன்னா, ஏன்னா இப்போ இவருடைய நிர்வாகிகள்லாம் போயிருக்கப்போ 3 நாள் ஆயிடுச்சு என்கொயரி. அது மாதிரி இவருக்கு ஏதாவது நீடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? வேறு ஏதாவது கைது நடவடிக்கைகள் போயிட்டால் என்ன பண்ணுறது? அதனால் பொங்கல் எங்கே கொண்டாடுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க பனையூர் பரம ரசிகர்கள். இப்போ பானை தூக்கிட்டு பனையூர் போகிறதா, இல்லை டெல்லிக்கே பானை தூக்கிட்டு போயிடுவோமாங்கிற அளவுக்கு இருக்குது. நான் அதை கேள்வி பண்ணுறதுக்காக சொல்லலை, அவர் இதை நடத்த வேண்டும். இதே கிறிஸ்துவ பாதிரியார்கள் அந்த சமத்துவ பொங்கலுக்கு வருவாங்களா? சமத்துவ பொங்கல் இவர் நடத்துவாரா? அப்படி நடத்துனா கத்தோலிக்க பாதிரியார்களோ, புராட்டஸ்டன்ட்டோ, இல்லை பெந்தேகோஸ்டலோ இவங்கெல்லாம் வருவாங்களா? இவர் முதல்ல வாழ்த்தாவது சொல்வாரா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்